வணக்கம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான். உங்கள் அன்பு பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். நான் சொல்ல வர விஷயம், இன்றைக்கு கல்வித்துறையில் மாற்றம் செய்ய வேண்டும். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டி ஆஃப் சிட்டிசன்ஸ் என்ற ஒரு பாடப்பிரிவை ஏற்படுத்த வேண்டும். அதாவது அடிப்படை உரிமைகள் மற்றும் குடிமக்களின் கடமைகள் என்ற ஒரு பாடப்பிரிவை உருவாக்கி, அந்த பாடப்பிரிவு மூலம் இந்த மாணவர்களுக்குன்னா வருங்கால சமுதாயத்துக்கு மனித உரிமை ஆணையம் எப்படி செயல்படுது, மாவட்ட ஆட்சியருடைய கடமை என்ன, வட்டாட்சியருடைய கடமை என்ன, இவங்களுடைய ஒரு ஆர்டிஓடைய கடமைகள் என்ன, டிஆர்ஓ என்றால் என்ன, அரசு பணிகள்லாம் எப்படி செயல்படுது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சொல்லி கொடுத்துட்டு வந்தால் அவங்க வாழ ஒரு வழிமுறைகளை இந்தியாவில் நல்லா எப்படி வாழலான்னு தெரிஞ்சுப்பாங்க. இதை தெரியாதவங்க தான் எல்லாம் தடுமாறுறாங்க. அதே மாதிரி போஸ்டல் வட்டம், போஸ்டல் சர்க்கிள் ஒரு மாதிரி இருக்கும், காவல் நிலைய சரகம் ஒரு மாதிரி இருக்கும், வருவாய் சரகம் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரன் வச்சுது. இதெல்லாம் எப்படி எப்படி இருக்குது, இதெல்லாம் தெளிவாக சொல்லி மாணவர்களை வருங்கால சமுதாயத்தை அடுத்த தலைமுறையினருக்கு எப்படி இந்த நாட்டில் வாழணுன்றதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி அவர்களுடைய கடமைகள் என்ன, வாக்களிக்க வேண்டியது அவர்களுடைய கடமைகள். ஒரு தேர்தல் நேரத்தில் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் இவங்களையும் கேள்வி கேட்கக்கூடிய உரிமைகள்லாம் இருக்குது. வாக்களித்த முதலாளிகள், நம்ம வாக்களித்தவர்கள் அவர்கள் தான் எஜமானர்கள், ஜனநாயகத்தின் எஜமானர்கள் வாக்காளர்கள், குடிமக்கள். அவர்கள் கேட்கக்கூடிய உரிமைகள் எல்லா இதுவும் இருக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் ஒரு தெளிவான வழிமுறையை பிறக்கும். இதுக்கு நீங்களாம் ஆதரவு கொடுங்க. இது நல்ல கருத்து சொல்கிறேன். நல்ல கருத்துனா நீங்கள் ஆதரிங்க, லைக்கை கொடுங்க, அள்ளி கொடுங்க. நன்றி, வணக்கம்.